Okay, thank you. Yeah, good morning, my dear friends. This is Thaniyarasu, Principal, Government ITI, Viralimalai. So today I'm going to give a presentation on pressure, volume, temperature, and energy. Why this topic? Very simple. Whatever you see in this universe, either solid or liquid or gas, they have pressure, they exert pressure. They have a defined volume and it will have a temperature. The product of pressure and volume gives you energy. பாரதியார் தமிழ் அழகா சொல்லியிருக்காரு, எங்கெங்கு காணினும் சக்தியடா. பஞ்சபூதங்கள்னு நம்ம சொல்றோம் இல்லையா, நிலம் ஆகாயம். நிலமும் ஆகாயம் பார்த்தீங்கன்னா அது வந்து சோர்ஸ். நிலத்துல இருந்தும் ஆகாயத்துல இருந்தும் நீர், காற்று, நெருப்பு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்து சோர்ஸ் ஆக்சுவலாக. ஸோ பஞ்சபூதங்கள் நிலமும் ஆகாயத்தையும் சேர்த்துக்கிட்டா மொத்தம் 5: நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஸோ இந்த பஞ்சபூதங்கள் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது வந்து நம்ம என்ஜினியரிங்கில் எப்படி என்ன பண்ணுது, அது என்ஜினியரிங்கில் வந்து என்ன மாதிரியான ரோலை ப்ளே பண்ணுது, அதுக்காக தான் இந்த டாப்பிக்கு. This is very common to all engineering trades. என்ஜினியரிங் ட்ரேடில் வந்து ஃபிட்டர், வெல்டர், டர்னர், எலக்ட்ரிஷியன், வயர்மேன் யாருக்காக இருந்தாலும் இது பொருந்தும். ஸோ அதுக்கான டாபிக் தான் நான் இது ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக இது செலக்ட் பண்ணியிருக்கிறேன். முதல்ல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ப்ரெஷரும் வால்யூமும் சேர்த்து நமக்கு கிடைக்கிறது வந்து எனர்ஜி. ப்ரெஷரையும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணோம்னா எனர்ஜி கிடைக்குது. ப்ரெஷர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், அழுத்தம். வால்யூம் அப்படின்னா கொள்ளளவு. ஸோ ஒரு அழுத்தத்தையும் ஒரு கொள்ளளவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது எனர்ஜி கிடைக்குது. ஸோ எனர்ஜி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆற்றல். இந்த ஆற்றல் எங்கெல்லாம் இருக்குது, யாருக்கெல்லாம் இருக்குது? இந்த ஆற்றல் பார்த்திங்கன்னா மனித உடம்புல இருக்குது. ஒவ்வொரு மனிதனும் ஆற்றலை வந்து சேமிக்கிறான், தேவையானப்போ ஆற்றலை வெளிப்படுத்துகிறான். ஸோ ஆற்றலை வந்து சேமிக்கலாம், வெளிப்படுத்தலாம். ஆனால் அதுக்கு இன்புட் வேணும். ஒரு மனிதனுக்கு வந்து உணவு, அது வந்து ஆற்றல், கெமிக்கல் எனர்ஜி. அந்த உணவு இருந்தால் தான் அவனால் வந்து மெக்கானிக்கல் எனர்ஜி மூவ் பண்ண முடியும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும், ஒரு வெயிட்டை லிஃப்ட் பண்ண முடியும், ஒரு வேலையை செய்ய முடியும். ஸோ இந்த எனர்ஜி அப்படிங்கிறதுக்கான லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி யூனிவர்ஸில் முதலாக இந்த உலகம் இல்லை இந்த கேலக்ஸி, இந்த பால் வீதியில் வந்து முதலாக இதில் ஃபண்டமெண்டல் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் வந்து இந்த எனர்ஜி. இந்த எனர்ஜியை வந்து யூ கனாட் கிரியேட் எனர்ஜி, நெய்தர் யூ கேன் கிரியேட் நாட் டு பி டெஸ்ட்ராய்ட். அதே சமயத்தில் அந்த எனர்ஜியை உங்களால் அழிக்கவும் முடியாது. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளே தான் லிவிங் பீயிங். நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்னா உணவுப் பொருள் சாப்பிட்றோம், நீர் சாப்பிட்றோம். இந்த உணவுப் பொருள், நீர் எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி. இந்த கெமிக்கல் எனர்ஜி எப்படி வெளிப்படுது அப்படின்னா ஹீட் எனர்ஜியா, இல்லை அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியா. ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இப்படி மூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மூவ்மெண்ட் வந்து இது வந்து ஃபோர்ஸு, இதை மூவ் பண்ணுறது வந்து டிஸ்டன்ஸு. ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து நியூட்டன். அந்த நியூட்டன் வந்து ஃபோர்ஸுன்றது நியூட்டன், டிஸ்டன்ஸுங்கிறது மீட்டர், நியூட்டன் மீட்டர் வந்து ஜூல். ஸோ எனர்ஜி நம்ம ஹியூமன் பாடியே ஃபைன் எக்ஸாம்பிள். அப்படி பார்த்தீங்கன்னா லிவிங் பீயிங், மிருகங்கள், பறவைகள் எல்லாமே எனர்ஜியோடு தான் இருக்கும். அது இல்லாமல் எதெல்லாம் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று, நீர், நெருப்பு. இது எல்லாமே விண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நீரை வந்து ஐடல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். நெருப்பை வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறோம். நம்ம டாபிக் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஹீட்டை வந்து நம்ம கன்சிடர் பண்ணுறோம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஐசி என்ஜின், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின், ஆட்டோமொபைல் என்ஜின். ஸோ இந்த என்ஜின் தான் வந்து மேக்சிமம் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஆட்டோமொபைல் என்ஜின், அப்படி இல்லைன்னா பவர் பிளான்ட்டு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மாதிரி இடங்களில் பவர் பிளான்ட்டு, அது வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுது.
அதே போல் மேட்டூர் மாதிரி இடங்கள்ல ஐடல் எனர்ஜி, நீர் மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு நீரையே நம்ம வந்து எனர்ஜி சோர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அது ஒரு எனர்ஜி. ஸோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து நம்ம ஹீட் எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் ஜென்ரலாக வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அண்டு ஹீட் இந்த டாபிக் கொடுத்துருக்கேன். ஸோ ப்ரெஷரையும் வால்யூமும் மல்டிப்ளை பண்ணால் எனர்ஜி கிடைக்கும். அதே போல் ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் கேஸஸ் அண்ட் லிக்யூட்ஸ் இது ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளூயிட் வந்து அதோட ப்ராப்பர்ட்டி, அதோட ஆக்டிவிட்டி, அதோட பிஹேவியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷரையும் வால்யூமும் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ஹீட் பண்ணிங்கன்னா அதோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும். ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணிங்கன்னா அது வால்யூம் வந்து குறையும், ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் வந்து எனர்ஜியாக நமக்கு கிடைக்குது. சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி உங்களுக்குலாம் தெரிஞ்சது தான், இருந்தாலும் பாருங்கள். மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஃபுட்பாலை உதைக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் காலில் இருந்து கிடைக்கிற ஃபோர்ஸ் வந்து அந்த பாலை எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுது, அந்த பந்தை வந்து எவ்வளோ தூரம் மூவ் பண்ணுது. இல்லை ஒரு சைக்கிள், சப்போஸ் யூ ஆர் பெடலிங் எ பைசைக்கிள், சப்போஸ் ஹவு மச் ஃபோர்ஸ் யூ ஆர் எக்ஸர்ட்டிங் ஆன் த பைசைக்கிள், எவ்வளோ ப்ரெஷரில் நீங்கள் அழுத்துறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் போகிறத பார்க்க முடியும், அவ்வளோ ஈஸியாக அந்த டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி உங்களுக்கு தெரியும், வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு இன்ட்டு விஐ காஸ் பை அப்படிங்கிறது ஜூலு, இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா விஐ காஸ் பைங்கிறது வாட்டு, இன்ட்டு டைம் போட்டிங்கன்னா அது ஜூலாக மாறிக்கும். அதே போல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, உயரத்தில் ஒரு டேங்க்கில் வந்து தண்ணி வச்சுருக்குறீங்க, நம்ம பாத்ரூமில் ஓப்பன் பண்ணுறோம். அப்படி ஓப்பன் பண்ணும் போது அதோட எனர்ஜி வந்து டிபெண்ட் அப்பான் த சைஸ் ஆஃப் தி பைப்பு. 1/2 இன்ச்சு பைப்பா, 1 இன்ச்சு பைப்பா, இந்த பைப்போட சைஸை பொறுத்து. அதே போல் கிராவிட்டி, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், ஃபோர்த்து ஃப்ளோரில் இருக்கிற டேங்க்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கோ இல்லை கிரவுண்ட் ஃப்ளோருக்கோ வர்றது பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக உங்களுக்கு கிடைக்கும். அதே ஃபோர்த்து ஃப்ளோர்லேருந்து ஃபோர்த்து ஃப்ளோர்லேயே ஓப்பன் பண்ணிங்கன்னா வாட்டர் வந்து ஃபோர்ஸ் கிடைக்காது, பிகாஸ் ஆஃப் தி ஹைட். அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆக பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகுது. அது இல்லாமல் நம்ம டெய்லி உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் எனர்ஜியை சந்திக்காமல், ஒரு ஆற்றலை சந்திக்காமல் உயிர் வாழவே முடியாது. சோலார் எனர்ஜி, டைடல் எனர்ஜி, கடலோரத்தில் இல்லை அந்த அலைகள்ல இருந்து வர்ற எனர்ஜி, ஐடல் எனர்ஜி நீர்ல இருந்து, ஹீட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்டு, நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கிறதே எனர்ஜி தான். நீங்கள் என்னுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி கேட்கறதுக்கு காரணம் அப்படின்னா இந்த சவுண்டு வந்து எனர்ஜி வந்து ஆம்ப்ளிஃபை மூலமாக ப்ரொபகேட் பண்ணுறோம். அதே போல் வந்து ஐன்ஸ்டீன்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விஞ்ஞானிகளுக்கெல்லாம் விஞ்ஞானி, இஸ் அ சயின்டிஸ்ட் ஆஃப் சயின்டிஸ்ட். அவரோட கண்டுபிடிப்பு தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியும் கூட E = mc². இந்த எனர்ஜி, ஈங்கிறது எனர்ஜி, எம்ங்கிறது மாசு, சிங்கிறது வெலாசிட்டி. ஸோ மாசு கேஜி, சி வந்து மீட்டர் பர் செகண்டு. ஸோ ஸ்கொயர் போட்டிங்கன்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருங்கிறது நியூட்டன், ஃபோர்ஸு இன்ட்டு மீட்டர் வந்து நியூட்டன் மீட்டர் ஜூல். ஸோ இதுக்கான எனர்ஜி அவரும் அதை பற்றி தான் சொல்லியிருக்காரு. ஸோ வேரியஸ் ஃபார்ம் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இப்போ வந்து வரேன் நான். ஸோ கேஸில் இருந்து தான் இல்லை லிக்யூடில் இருந்து தான் எனர்ஜி கிடைக்குமா? அப்போல்லாம் நம்ம பார்க்குற உலகத்தில் நீங்கள் பார்க்குற பொருட்கள் 3 இல்லை 4 வகைப்படும். ஏன் அந்த 4 இல்லை 3ன்னு கன்ஃபியூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பிளாஸ்மாங்கிற ஸ்டேட்டு கிட்டத்தட்ட ஒரு கிரீஸ் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு முட்டை மாதிரியான ஷேப்பு, முட்டை மாதிரியான ஒரு அந்த ஸ்டேட்டில் வந்து இருக்கிற ஒரு விஷயங்களை இப்போ தான் சயின்டிஸ்ட் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவும் ஒரு எலிமெண்ட்டோட ஸ்டேட்டு, அதோட நிலை, பொருட்களின் நிலை அப்படின்னு சமீப காலமாக 20 வருடங்களை தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி சாலிடு, லிக்யூடு, கேஸ் தான் 3 ஸ்டேட்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ வந்து 4வது ஸ்டேட் வந்து பிளாஸ்மா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சாலிடு உங்களுக்கு தெரியும், ஒரு இரும்பு கியூப், ஒரு செல்ஃபோனு, ஒரு ரிமோட் கண்ட்ரோல், ஒரு பாட்டில், எல்லாமே சாலிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா சாலிட்னா என்ன அப்படின்னா எலிமெண்ட்ஸ் வந்து ஆட்டம்ஸ் வந்து டைட்டாக பேக் பண்ணியிருப்பாங்க. இட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் ஷேப், டெஃபினட் ஷேப். ஸோ இப்போ இந்த ரிமோட் காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ரிமோட்டில் வந்து
இதோட ஷேப் பார்த்தீங்கன்னா டெஃபினட் ஷேப். இதை என்ன பண்ணாலும் இந்த ஷேப்பை நீங்கள் மாற்ற முடியாது. இது ரெக்டாங்குலர் ஷேப். அதே லிக்யூடு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டிலில் தண்ணி உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டிலில் இருந்து தண்ணியை நான் வேற பாட்டிலுக்கு மாற்றிடுறேன், இந்த மாதிரி ஒரு பாட்டிலுக்கு மாற்றுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஷேப்ல இருந்து இந்த ஷேப்புக்கு மாறிக்கும். ஸோ could you listen to me? ஆடியோ கிளியராக இருக்கா? ஹலோ சார், பிரேம்குமார் சார். ஹலோ சார், என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே தேங்க்யூ. ஸோ டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சாலிட் அப்படின்னா தட் ரீடைன்ஸ் இட்ஸ் சைஸ் அண்ட் ஷேப் வித்தவுட் எ கண்டெய்னர். இப்போ பாட்டில் மாதிரி எந்த கண்டெய்னரும் ஒரு சாலிடுக்கு தேவையில்லை. இந்த சாலிட் வந்து இந்த மாதிரி தனியாகவே இட் எக்ஸிஸ்ட் அஸ் இட்ஸ் ஓன் ஷேப் அண்ட் சைஸ். ஆனால் லிக்யூட் அப்படி இல்லை. இந்த பாட்டிலில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா இந்த பாட்டிலோட ஷேப்புக்கு வந்துடும். இந்த பாட்டிலில் ஊற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டிலோட ஷேப்புக்கு வந்துடும். லிக்யூட் இஸ் a substance that flows and keeps no definite shape because its molecules are loosely packed. இந்த மாலிகுல் பார்த்தீங்கன்னா லூஸ்லி பேக்டா இருக்கிறதுனால வந்து அது எந்த கண்டெய்னர்ல வச்சிருக்கிறோமோ அந்த கண்டெய்னருக்கு அது மாறிக்கும். புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே தெரியும் சாலிட்னா என்ன, லிக்யூட்னா என்ன, அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, எல்லாம் பண்ணியிருப்பீங்க. கேஸை வந்து உணர்ந்துருப்பீங்க. காற்று இல்லை ஒரு கேஸ், ஆக்சிஜன் கேஸோ இல்லை நைட்ரஜன் கேஸோ இல்லை அட்மாஸ்பரிக் ஏர், நம்ம வந்து சைக்கிளுக்கு காற்றடிக்கிறோம், இல்லைன்னா வந்து மோட்டார் சைக்கிளுக்கு வந்து காற்று ஃபீல் பண்ணுறோம், பலூனில் காற்று ஃபீல் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் கேஸ். ஆனாலும் கூட உங்களுக்கு டெஃபைன் பண்ண தெரியாது. அதனால தான் இந்த டெஃபினேஷன் போட்டிருக்கேன். சாலிட் சப்ஸ்டன்ஸ் தட் ரீடைன்ஸ் இட்ஸ் சைஸ் அண்ட் ஷேப் வித்தவுட் எ கண்டெய்னர். எந்த ஒரு கண்டெய்னரும் தேவையில்லை. அது வந்து இட் வில் ரீடைன் இட்ஸ் ஷேப் அண்ட் சைஸ். வேற லிக்யூடாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் வேணும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வேணும். கேஸாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வேணும். அட் த சேம் டைம் கேஸுக்கும் லிக்யூடுக்கும் உள்ள ஒரே டிஃபரன்ஸ் நல்லா பாருங்கள், ஸ்க்ரீனை பாருங்கள். கேஸுக்கும் லிக்யூடுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, சப்போஸ் நான் இந்த மூடி இப்படி ஓப்பன் பண்ணிடுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே லிக்யூடு அப்படியே தான் இருக்கும், லிக்யூட் இருக்கும். ஆனால் கேஸாக இருந்தால் அந்த கேஸ் வெளியே போயிடும். ஸோ கேஸை பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் டு பி க்ளோஸ்டு இன் ஆல் தி டைரக்ஷன்ஸ். container வந்து completely surrounded by a container held together in a gravitational pull. ஸோ கேஸுக்கும் லிக்யூடுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், ஒரு 3 dimensional ஒரு சாலிட் ஃபிகரில் வந்து ஒரு ஐசோமெட்ரிக் வியூ இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு லிக்யூடை ஊற்றினா அப்படியே இருக்கும். ஆனால் கேஸாக இருந்தால் இதை வந்து சீல் பண்ணியாகும். ஸோ திஸ் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் கேஸ் அண்ட் லிக்யூட். ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து நம்ம ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்கிறோம். என்னெல்லாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்? இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ஹீட்டு, ஸ்பெசிஃபிக் ஹீட்டு, லேட்டன்ட் ஹீட்டு, பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேக்கம், பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே-லுசக் லா. இந்த பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கே-லுசக் லா இந்த மூணும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு லாக்கும் பேர் வந்து கேஸ் லா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேஸை வந்து கவர்ன் பண்ணுறதுக்காக, அதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த மூணு சயின்டிஸ்டும் இதை பேஸ்ட் ஆன் த ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் அவங்க டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. வேரியஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் போட்டு இந்த லாவை வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் அதோட யூனிட், நிறைய பேருக்கு வந்து ப்ரெஷரோட யூனிட்டே தெரியாது. சப்போஸ் வந்து ஏர் வந்து நம்ம ஃபில் பண்ணணும், டயரை வந்து இன்ஃப்ளேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 32 அப்படின்னு சொல்லுவான். அந்த 32 என்ன யாருக்குமே தெரியாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். 32ங்கிறது kg/cm². ஆனால் அதுக்கு அந்த டயல் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் கேஜில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கேல் இருக்கும். ஒன்று வந்து பவுண்ட்/ஸ்கொயர் இன்ச்சில் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா kg/cm² இருக்கும். ஸோ 32 அப்படிங்கிறது என்ன? 32ங்கிறது பவுண்ட்/ஸ்கொயர் இன்ச். ஆக்சுவலாக kg/cm கிடையாது. ஒரு kg/cm² வந்து
14 பவுண்ட் பர் ஸ்கொயர் இன்ச். அது இல்லாமல் வந்து பார் ப்ரெஷரை வந்து நம்ம பார்னு ஒன்று சொல்கிறோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம், டாக்டர் அவங்க தெர்மாமீட்டர் வச்சுருக்கிற மாதிரியே வந்து நம்ம வந்து மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ப்ரெஷர் மீட்டர் பார்த்தீங்கன்னா MM ஆஃப் Hg, மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரி. ஏறக்குறைய தெர்மாமீட்டர் மாதிரி தான் இருக்கும். அது டெம்பரேச்சருக்கு பதிலாக வந்து ப்ரெஷரை வந்து உங்களுக்கு வந்து மில்லி மீட்டர் ஆஃப் மெர்க்குரியில் காமிக்கும். அது இல்லாமல் வந்து நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், கேஜி பர் சென்டிமீட்டர் ஸ்கொயர், கேஜி பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர், கேஜி பர், இதெல்லாம் இல்லாமல் இதில் நான் சொல்லாமல் விட்டுருக்கிற இன்னொரு யூனிட் வந்து பாஸ்கல். ஒரு பார் அப்படிங்கிறது 100 கிலோ பாஸ்கல், 100 கிலோ பாஸ்கல். ஸோ ப்ரெஷர் அப்படின்னு சொன்னால் சும்மாவே ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடாது. எப்பயுமே நம்ம ப்ரெஷர்னு சொல்லும் போது அதுக்கான ஸ்பெசிஃபிக் யூனிட்டை மென்ஷன் பண்ணணும். அதே போல் வால்யூம், வால்யூம் எப்படி சொல்கிறோம்? என்ஜினியரிங் டிராயிங்கில் எல்லாருமே படிச்சிருப்பீங்க, 2 டைமென்ஷனல் பிளேன் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. 2 டைமென்ஷன், நீளம் அகலம் இல்லை நீளம் உயரம், அது மாதிரி இருக்கும். ஆனால் மூணாவதாக வந்து நீளம் அகலம் உயரம், நீளம் அகலம் உயரம் 3 டைமென்ஷன் இருந்தால் அது வந்து கொள்ளளவு, வால்யூம் அப்படின்னு. இப்போ சிலிண்டர், இந்த சிலிண்டரோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா பைஆர் ஸ்கொயர் ஹெச், பைஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த பாட்டமோட இந்த ரேடியஸு அதோட ஸ்கொயர், பைங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட்டு இன்ட்டு ஹைட்டு. ஸோ வால்யூம் வேணும் அப்படின்னா, சிலிண்டருக்கு வந்து வால்யூம் வேணும் அப்படின்னா வி ஹேவ் ஃபார்முலா, வி ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்முலா. ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா பைஆர் ஸ்கொயர் ஹெச். அதே ஒரு கோன் அப்படின்னு சொன்னால் இந்த சிலிண்டருக்குள்ளே 3 கோன் இருக்குது. ஸோ 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச். அது 1/3 பைஆர் ஸ்கொயர் ஹெச்சை வந்து 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு கோனோட, ஒரு கோனிக்கல் ஷேப்போட வால்யூம் கண்டுபிடிச்சோம். சப்போஸ் இந்த ரெக்டாங்கிள் இருக்குது, இதோட வால்யூம் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இதோட லென்த்து, இதோட ஹைட்டு, அது இல்லாமல் இதோட விட்த்து. நல்லா பாருங்கள், மூணு டைமென்ஷன் இருக்குது. ஒன்று வந்து ஹைட்டு, இன்னொன்று வந்து இதோட விட்த்து, இன்னொன்று வந்து லென்த்து. ஸோ லென்த்து இன்ட்டு விட்த்து இன்ட்டு ஹைட்டு போட்டிங்கன்னா வால்யூம் கிடச்சிரும். ஸோ லிட்டர் அப்படிங்கிறது நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறது தான் பால். 1 லிட்டர் பால் அப்படின்னு சொல்கிறோம், 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சொல்கிறோம். ஸோ இது என்ன அப்படின்னு சொன்னால் இது வால்யூம். ஸோ அந்த வால்யூம் வந்து லிட்டர்லேயும் சொல்லலாம். ஸோ இந்த மீட்டர் ஸ்கொயரில் மீட்டர் கியூபில் சொல்கிறீங்க சார், அப்புறம் லிட்டரில் சொல்கிறீங்க. இது எப்படியும் கன்வர்ஷன் ஃபேக்டர் என்ன, இது எப்படி ரெண்டும் நாங்கள் கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதுனா ஒன்றுமே இல்லை. நீங்கள் மொட்டை மாடியில் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் வாட்டர் டேங்க் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் அகலம், 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் நீளம், 1 மீட்டர் உயரம், 1 மீட்டர் அகலத்தில் அந்த வாட்டர் டேங்க் பில்ட் பண்ணியிருப்பாங்க. அது நத்திங் பட் 1000 லிட்டர்ஸ். 1 × 1 × 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது 1000 லிட்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வால்யூமுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். நான் கொடுக்குறது வால்யூமுக்கான ரெஃபரன்ஸ். அது இல்லாமல் நீங்கள் ஆயில் வந்து மெஷர் பண்ணுற அந்த கண்டெய்னர் பார்த்துருப்பீங்க, பால் மெஷர் பண்ணுற கண்டெய்னர் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே நம்ம லிட்டரில் சொல்கிறோம், மீட்டர் கியூப்பில் சொல்கிறதில்ல. பட் வி கேன் கன்வெர்ட் 0.001 மீட்டர் கியூப் போட்டிங்கன்னா அது வந்து 1 லிட்டர். அதாவது 1/1000. 1/1000ங்கிறது எவ்வளோ? 0.001. ஸோ 0.001 மீட்டர் கியூப் பால் கொடுங்க அப்படின்னு கேட்டால் பால்காரன் உதைக்க வருவான், இல்லைன்னா திருத்திருன்னு முடிப்பான். ஸோ அவனுக்கு வந்து 1 லிட்டர் சொல்கிறோம். ஸோ அந்த 0.001 மீட்டர் கியூப் இஸ் நத்திங் பட் 1 லிட்டர். அப்புறம் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சம்மரில் வந்து நம்ம டெம்பரேச்சரை பற்றி பேசாதவங்களே இருக்க மாட்டாங்க. 100 தொற்றுச்சாமே, 150 தொற்றுச்சாமே இப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் 100, 150 என்னது? டிகிரி சென்டிகிரேடா, டிகிரி கெல்வினா, டிகிரி ஃபாரன்ஹீட்டா? யாருக்காவது தெரியுமா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து 100 டிகிரி அப்படின்னு சொல்கிறது வந்து ஃபாரன்ஹீட். 100 டிகிரி அப்படிங்கிறது ஃபாரன்ஹீட்டு. ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 40 டிகிரி சென்டிகிரேட். 40 டிகிரி சென்டிகிரேடுன்னு சொல்கிறோம். 40 டிகிரி அப்படிங்கிறது வந்து F-32, that is equal to 1.8 C. ஸோ 1.8 × 40 பார்த்தீங்கன்னா 40, 72
ப்ளஸ் 32 கிட்டத்தட்ட 40 டிகிரி அப்படிங்கிறது 104 டிகிரி ஃபாரன்ஹீட், 104 டிகிரி ஃபாரன்ஹீட். அதே போல் டிகிரி கெல்வின் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. என்ஜினியரிங் ட்ரேடில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே டிகிரி கெல்வின் தெரிஞ்சிருக்கணும். இனியாவது தெரிஞ்சுங்க. 0 டிகிரி அப்படின்னா ப்ளஸ் 273 நீங்கள் கூட்டிக்கிட்டா போதும். 0 டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னா தட் இஸ் 273 டிகிரி கெல்வின். சப்போஸ் 40 டிகிரி அப்படின்னா சிம்பிளா 273 கூட்டினா போதும். 303 எவ்வளோமா? 313 டிகிரி கெல்வின். ஸோ நீங்கள் அந்த கன்வர்ஷன் ஃபேக்டர் தெரிஞ்சுக்கணும். டிகிரி சென்டிகிரேடுக்கும் டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் உள்ள ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா F minus 32 equal to 1.8 டிகிரி C. இது ஒரு கன்வர்ஷன் ஃபேக்டர். டிகிரி சென்டிகிரேடையும் டிகிரி கெல்வினையும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சிம்பிளாக வந்து 0 டிகிரி சென்டிகிரேட்னா 273 ப்ளஸ் 273 போட்டால் போதும். அதே போல் ஃபாரன்ஹீட்டு உங்களுக்கு தெரியும். தென் ஹீட் அப்படின்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன? என்ஜினியரிங் முடித்தவங்க என்ஜினியரிங் காலேஜ் ப்ரொஃபஸருங்க கரெக்டாக இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது இல்லை. டெம்பரேச்சர் அப்படிங்கிறதுக்கும் ஹீட்டுங்கிறதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. டெம்பரேச்சருங்கிறது நல்லா கவனிங்க, அது வந்து இட்ஸ் அ கம்பேரிசன், டிகிரி ஆஃப் கம்பேரிசன். ஒரு ஐஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் டெம்பரேச்சர் இருக்கா அப்படின்னா ஆமாம் இருக்குது, 0 டிகிரி டெம்பரேச்சர். ஒரு பாய்லிங் வாட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கா, ஆமாம் இருக்குது, அது வந்து 100 டிகிரி சென்டிகிரேட். ஸோ டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிரேடியன்ட், டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ். இப்போ வந்து ஐஸ் எடுத்து நம்ம கையில் வைக்கிறோம், அங்கே சத்தம் போடும். ஒரு 3 செகண்ட் 4 செகண்டுக்குள்ளே நம்மளால் ஐஸை ஹோல்ட் பண்ண முடியாது, கீழே உதறிடும். அதே வந்து 100 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து வாட்டரை விட்டிங்கன்னா 3 இல்லை 4 செகண்ட்லாம் இல்லை, கொட்டின உடனே அடுத்த செகண்ட் வந்து உதறிடும், கத்த ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா வந்து இம்மீடியட்டாக தட் வில் சென்ஸ் யுவர் ஸ்கின். ஸோ டெம்பரேச்சருங்கிறது டிகிரி ஆஃப் ஹாட்னஸ். அப்போ ஐஸில் வந்து டெம்பரேச்சர் இல்லையா? இருக்குது. ஐஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து லோயர் டெம்பரேச்சர், பாய்லிங் வாட்டரில் இருக்கிறது ஹையர் டெம்பரேச்சர். எது ஹையர் லோயர் அப்படின்னா நார்மல் ஆர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது, எஸ்டிபி, நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர்னு இருக்குது. இப்போ ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் நம்ம ரூம் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 28 டிகிரி per டிகிரி, சம்மரில் 40 டிகிரி. ஸோ இதை கம்பேர் பண்ணால் ஐஸ் வந்து லோயர் டெம்பரேச்சர், இதை கம்பேர் பண்ணால் பாய்லிங் வாட்டர் வந்து ஹையர் டெம்பரேச்சர். அதே போல் நம்மளுடைய கை, நம்மளுடைய பாமில் வந்து வி கேன் ஹோல்ட் த ஐஸ் ஃபார் 4 to 5 செகண்ட்ஸ், சில பேர் 10 செகண்ட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. காரணம் என்னென்னா தே கேன் வித்ஸ்டாண்ட் த டெம்பரேச்சர், லோயஸ்ட் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் கீழே உதறிடுவோம். ஸோ இது வந்து நம்ம பாடி டெம்பரேச்சர் கம்பேர் பண்ணும்போது ஐஸுங்கிறது லோயர் டெம்பரேச்சர், வேரஸ் பாய்லிங் பாயிண்ட் ஹையர் டெம்பரேச்சர். ஹீட் அப்படி இல்லை, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. Heat is a form of energy like mechanical energy, electrical energy, wind energy, tidal energy. Heat is also a form of energy. Heat வந்து ஒரு vastly available energy. அதனால தான் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் உங்களுக்கு தெரியும், நெய்வேலியில் இருக்குது. நிலக்கரி அங்கே தான் கிடைக்குது. நிலக்கரியை வந்து அப்படியே லாரியாக இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணுறதை விட எனர்ஜியாக, எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சிம்பிளாக ஒரு ஒயரில் கண்டக்ட் பண்ணிடலாம். ஸோ எனர்ஜியை, நிலக்கரியை அங்கேயே எரித்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் பண்ணி, ஸ்டீம்லேருந்து டர்பைன் ப்ரொடியூஸ் பண்ணி, டர்பைனில் வந்து அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்கேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை கொண்டு வராங்க. கல்பாக்கம் அட்டாமிக்லேயும் அதே மாதிரி தான், நிலக்கரிக்கு பதில் ஆட்டம் இஸ் அ ஃபியூல். அதே போல் ஃபோசைல் ஃபியூல், பெட்ரோல் டீசல்லாம் வச்சு ஜெனரேட்டர்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் ஒரு பவர் பிளான்ட்டு தான். ஸோ ஹீட்டுங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, whereas temperature is the comparative comparison statement. It's a comparison statement. Hot or cold. ஒரு ஃப்ளாஸ்க்கு, இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளாஸ்க்கு. இதில் வந்து ஹாட்டாக 100 டிகிரியில் வச்சிங்கன்னா 100 டிகிரியில் மெயின்டைன் ஆகும். வேற 0 டிகிரியில் ஒரு 5 டிகிரியில் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வச்சா 5 டிகிரிலேயே மெயின்டைன் ஆகும். ஸோ இது வந்து டெம்பரேச்சர், ஹாட்டாவோ கோல்டாவோ நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கேல், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்கேல். இப்போ புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஸோ டெம்பரேச்சருங்கிறது வந்து ஒரு கம்பேரிட்டிவ் டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், வேறஸ் ஹீட்டுங்கிறது ஒரு எனர்ஜி. இங்கே பாருங்க, டெம்பரேச்சர் வந்து டெம்பரேச்சரும் ப்ரெஷரையும் வந்து ஜென்ரலாக வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்கிறோம். ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அப்படின்னா கிட்டத்தட்ட 20 டிகிரி 0 டிகிரி சென்டிகிரேடும் 1 பார் ப்ரெஷரும் இருந்தால் அது வந்து ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷர். நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர் நம்ம இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் ப்ரெஷரை வந்து நம்ம வந்து உணர்றது இல்லை, ஃபீல் பண்ணுறது இல்லை. நார்மலாக எப்படிப்பா இருக்குது, உடம்பு எப்படி இருக்குது, நார்மலாக இருக்குது. ஸோ நார்மலாக எல்லாருமே சயின்டிஸ்ட்டு தேவையில்லை, ஒரு லெபார்டரி வேறு, ஒரு டீப் ஃப்ரீசர் வேண்டாம். ஒரு நார்மலாக அட்மாஸ்பியரிக்கில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா 20 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். வேற நார்மலாக ப்ரெஷர் எவ்வளோ இருக்கும்னா 1 பார் இருக்கும். நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷருங்கிறது 1 பார். அதே போல் இப்போ வந்து டெம்பரேச்சரை பற்றி சொன்னேன், டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் அப்படின்னு சொன்னேன், டிகிரி ஆஃப் கோல்ட்னஸ் அப்படின்னு சொன்னேன். ப்ரெஷர், இந்த ப்ரெஷரை வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து டெம்பரேச்சர் சொல்கிறோம், பயங்கர டெம்பரேச்சர் 100க்கு மேலே போயிருக்குமா, 110 இன்னைக்கு இப்படி சொல்லுவோம். இந்த 100 110ங்கிறது வந்து இட்ஸ் எ டிகிரி ஃபாரன் ஹீட்டு. 40 42 அப்படின்னு சொல்கிறது டிகிரி சென்டிகிரேட். இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா 100 டிகிரி சென்டிகிரேட்டில் வந்து உங்களால் உங்கள் ஸ்கின்னெல்லாம் அப்படியே பாயில் ஆகிடும், எரிஞ்சு போயிடும், மனுஷன் செத்து போயிடும். எப்பயுமே டிகிரி சென்டிகிரேட்னா 40 டிகிரி சென்டிகிரேடுங்கிற கொதிநிலை, வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட்டு. நல்லா தெரியும், பாயிலிங் பாயிண்டில் வந்து பாயிலிங் வாட்டரில் நம்மளால் வந்து கையை வைக்க முடியாது. அதே போல் நம்ம ஸ்கின் வந்து கொதிக்கிற தண்ணி மேலே பட்டுச்சுன்னா ஸ்கின்னெல்லாம் வெந்துடும், இறந்து போயிடும். ஸோ 40 டிகிரிங்கிறது சென்டிகிரேட், 100 102ங்கிறது ஃபாரன் ஹீட்டு. அதே போல் ப்ரெஷர், வெயில் காலத்தில் எப்படி டெம்பரேச்சரை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறோமோ அதே போல் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ப்ரெஷரை பற்றி பேசுவோம். அந்த ப்ரெஷரை கூட எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ரமணன் வந்து அடிக்கடி சொல்லுவார், குறைந்த தாழ்வழுத்த மண்டலம். அந்த குறைந்த தாழ்வழுத்த மண்டலம் அப்படிங்கிறது கடல்ல வந்து உருவாகிற புயலின் கண், ஐ ஆஃப் தி ஸ்ட்ராங். ஐ ஆஃப் தி ஸ்டார்ம்னு அப்படின்னு சொல்கிறோம். புயல் எப்படி உருவாகுது அப்படின்னா, நார்மல் ப்ரெஷரை விட ப்ரெஷர் எங்கேயாவது குறைஞ்சிருந்ததுன்னா, லோ ப்ரெஷர் இல்லை குறைந்த தாழ்வழுத்த மண்டலம் அப்படி எங்கேயாவது இருந்ததுன்னா அதுக்கு வந்து அந்த 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 விசினிட்டியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஐ ஆஃப் தி ஸ்ட்ராங், புயலோடைய கண். என்ன நடக்குது, இப்போ ஒரு காஃபி வந்து நீங்கள் வைக்கிறீங்க, காஃபி வந்து 100 டிகிரி கொதிக்க காஃபி வைக்கிறீங்க, கொஞ்ச நேரத்தில் அது ஆறி போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிற காஃபியிலேருந்து டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கிற அட்மாஸ்பியருக்கு இந்த ஹீட்டு வந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கிறதுலேருந்து டெம்பரேச்சர் குறைவாக இருக்கிற அட்மாஸ்பியருக்கு ஹீட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கணும் அப்படின்னா அங்கே டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இருக்கணும். அதே போல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா, லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர், கடலுக்கு நடுவில் அந்த புயலோடைய கண் உருவாகும். அடிக்கடி நம்ம ரீட்டா கீட்டா மீட்டான்ட்டு பேர்லாம் வைக்கிறோம். அதே போல் தானே புயல் அப்படிங்கிறோம், ஒக்கி புயல் அப்படிங்கிறோம். ஸோ இந்த புயலுக்கெல்லாம் பேர் வைக்கிறது நத்திங் பட் அது ப்ரெஷருக்கு பேர் வைக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் வந்து டெம்பரேச்சர் விளையாடுதா? ஆமாம், விளையாடுது. ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக தான் ஏசி நிறைய விற்கும், டெம்பரேச்சர் அதிகமாக தான் ரெஃப்ரிஜரேட்டர் நிறைய விற்கும், ஏர் கூலர் விற்கும். ஸோ டெம்பரேச்சருக்கும் எக்கானமிக்கும் சம்மந்தம் உண்டா? பொருளாதாரத்துக்கும் நிச்சயமாக உண்டு. வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் ஏர் கண்டிஷனர்ஸ் ஆர் சோல்டு எவ்ரி இயர் இன் கண்ட்ரீஸ் லைக். அதே போல் ப்ரெஷர், ஸோ ப்ரெஷர் அங்கே உருவாகுது அப்படின்னா நமக்கு மழை வருது. இந்த ப்ரெஷர் லோ ப்ரெஷரை நோக்கி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், ஹை ப்ரெஷர்லேருந்து லிக்யூடும் கேஸும். எப்போ புயல் அடித்தாலும் உங்களுக்கு தெரியும், புயல் அடிக்கும் போது காற்று வேகமாக வீசும், மழை வரும். ஸோ காற்று அப்படிங்கிறது வந்து இட் இஸ் கேஸ், மழை அப்படிங்கிறது லிக்யூட். இப்போது நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ லிக்யூடும் கேஸும் தான் நம்மளுடைய ஒர்க்கிங் சப்ஸ்டன்ஸ். நம்மளுடைய ஐசி என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெட்ரோலுங்கிறது ஒரு லிக்யூட். அந்த பெட்ரோலை வந்து அப்படியே லிக்யூடாக வந்து என்ஜினுக்குள்ளே நம்ம பம்ப் பண்ணுறதில்ல,
ஒரு கார்பரேட்டரோ இல்லை ஒரு இன்ஜெக்டரோ வச்சு கேஸாக தான் பம்ப் பண்ணுறோம். ஸோ லிக்யூடை வந்து நம்ம கேஸாக மாற்றி தான் பம்ப் பண்ணுறோம். ஸோ அதோட ப்ரெஷர், அதோட டெம்பரேச்சர், அதோட வால்யூம் மேட்டர்ஸ். அது மூணுத்தையும் நம்ம மானிட்டர் பண்ணாதான் ஒரு என்ஜின்ல இருந்து எனர்ஜியை நம்ம வெளியே கொண்டு வர முடியும், என்ஜின்ல இருந்து பவரை வெளியே கொண்டு வர முடியும். ஸோ இட் மேட்டர்ஸ். ஸோ இப்போ ப்ரெஷர் வந்து குறைந்த தாழ்வழுத்த மண்டலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த குறைந்த தாழ்வழுத்த மண்டலம் அப்படிங்கிறது புயலின் கண். அந்த புயலின் கண்ணை நோக்கி தான் இந்த கேஸஸும் லிக்யூட்ஸும், அதாவது மழையும் காற்றும் நகரும். ஸோ எப்போ ஒரு புயல் கரையை நோக்கி நகருதோ அது கடல்ல இருந்து மழையை அந்த கரைக்கு கொண்டு வருது. மேலும் அது ஊருக்குள்ள வரும்போது, நகரத்துக்குள்ள வரும்போது அதோடைய மழை அளவும் காற்றின் அளவும் அதிகமாக இருக்கும். அதனால தான் புயல் எப்போ வந்தாலும் நம்ம வந்து காற்றையும் மழையையும் வந்து கணிக்கிறோம். இத்தனை கிலோமீட்டர் பர் ஹவரில் காற்று வீசும், எவ்வளோ மழை பெய்யும், 5 சென்டிமீட்டர் மழை பெய்யும், 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் மிக அதிகமான அளவில் இந்த லிக்யூடும் கேஸஸும் இட் பிளேஸ் வைட்டல் ரோல். அப்படி இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸோ டெம்பரேச்சர் டிஃபரன்ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மழை உருவாகாது. அதே போல தான் வெயில் காலத்தில் உங்களுக்கு தெரியும், வெயில் காலத்தில் வர்ற மழைக்கு வந்து கோடை மழைன்னு சொல்லுவாங்க லேமன். ஆனால் இப்போ வர வர பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கலாக ஒரு வேர்டு சொல்கிறாங்க. அந்த வேர்டு என்ன அப்படின்னு சொன்னால் வெப்பச்சலனத்தால் மழை, கன்வெக்டிவ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன். கன்வெக்டிவ் அப்படின்னா லிக்யூடில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது, கண்டக்ஷன்னா சாலிடில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது, ரேடியேஷன் அப்படின்னா கேஸில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது. ஸோ லிக்யூடில் ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னு சொன்னால் ஒன்றும் இல்லை, வெயில் காலத்தில் நீர்நிலைகளை உள்ள கடலாகட்டும், ஆறாகட்டும், குளங்களாகட்டும், ஏரிகளாகட்டும், இந்த மாதிரி இடங்கள்ல இருந்து நீர், அதாவது வாட்டர் வேப்பர் ஆகிட்டு, வாட்டர் எவாப்ரேட் ஆகிட்டு மேலே போயிட்டு மேகங்களாக குளிர்ந்து மறுபடியும் மழை வர்றதுக்கு பேர் வந்து கன்வெக்டிவ் ஹீட் டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து வெப்பச்சலனத்தால் ஏற்படுகின்ற மழை. இப்போ புரியுதா? நம்ம வந்து we are closely associated with this pressure, volume, temperature and gases and liquid. Sir, could you listen me? Is my audio clear? Hello? Sir? Is my audio clear, sir? Could you listen to me? Hello? Anybody? Thank you. Thank you. So volume, ரெகுலர் ஷேப் உங்களுக்கு தெரியும், நான் இதுதான் சொன்னேன். இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா பையா ஸ்கொயர் ஹெச். இது வந்து லென்த் இன்ட்டு பிரெட் இன்ட்டு ஹைட் போட்டிங்கன்னா இதோட வால்யூம் கிடச்சிரும். ஆனால் இர்ரெகுலர் ஷேப், சப்போஸ் வந்து ஒழுங்கற்ற முறையில் ஒரு கருங்கல் இருக்குது, ஒரு ஷேப் இருக்குது, அது எப்படி வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கிறது பாருங்க. இர்ரெகுலர் ஷேப், இது வால்யூம் வந்து நீளம், அகலம், உயரம்னு ஏதாவது இருக்கா இந்த ஷேப்புக்கு அப்படின்னு கேட்டால் இதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதோட வால்யூம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஏற்கனவே உள்ள ஒரு லிக்யூடில் அதை வந்து மூழ்க வைக்கணும், இம்மர்ஸ் இன் த லிக்யூட். ஸோ இஃப் யூ இம்மர்ஸ் த லிக்யூட் இன் த லிக்யூட் இட் வில் டிஸ்பிளேஸ் த லிக்யூட். உங்களுக்கு பாருங்க, அந்த ஹைட் வந்து அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இந்த ஷேப் வந்து இது ஒரு கருங்கல் மாதிரின ஒரு ஷேப் வச்சுருந்தேன். இதை வந்து உள்ளே போட்ட உடனே இதோட ஹைட்டு பாருங்க, இங்கே இதுதான் ஒரிஜினல் ஹைட்டு, அங்கேருந்து இந்த ஹைட்டுக்கு மேலே போயிருக்கு. ஸோ இதோட டயாமீட்டர் சேஞ்ச் ஆகலை. ஸோ பைஆர் ஸ்கொயர் ஹெச், அந்த பைஆர் ஸ்கொயர் தான் ஆர் ஸ்கொயர் வந்து டி ஸ்கொயர் போட்டிருக்குறாங்க. ஸோ பைஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது வந்து திஸ் இஸ் ஆர் ஸ்கொயர் ஆக்சுவலாக வந்து π/4 டி ஸ்கொயர் ஹெச் அப்படின்னு வரணும். ஸோ பைஆர் ஸ்கொயர் ஹெச் இந்த ஃபார்முலா வந்து d/2 தான் வந்து ஆர். ஸோ π/4 டி ஸ்கொயர் ஹெச். ஸோ இதோட வால்யூம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப்புக்கு வந்து நீங்கள் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸு, லிக்யூட் இதெல்லாம் வந்து பாயில்ஸ் லா அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது எப்படி யாராவது இன்ஸ்ட்ரக்டர்ஸ் வந்து
எம்ஆர்ஏசி நடத்துகிறவங்க, இல்லை ஆட்டோமொபைல் நடத்துகிறவங்க, ஒரு ஷாப் சயின்ஸ் கால்குலேஷன் நடத்துகிற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சிங்க. இதை எப்படி ஈஸியாக சொல்லி கொடுக்குறது அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வந்து ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், பிபிடி ரிலேஷன்ஷிப்னு நம்ம எப்பயுமே சொல்லுவோம். இந்த பிபிடி அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறமா பாயில்ஸ் லா பார்த்தீங்கன்னா, பாயில்ஸ் லா, சார்லஸ் லா, கேர் லுசக் லான்னு 3 இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா பி ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் சி வரும், டிஇஎஃப் கிடையாது, ஜி கேர் லுசக் லா. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் பாயில்ஸ் லா ஃபர்ஸ்ட் வருது. ஸோ அந்த பிவிடி ரிலேஷன்ஷிப்ல பியும் வியும் எடுத்துக்கணும், அவ்வளோதான். பாயில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம் அண்ட் கீப்பிங் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ப்ரெஷர் இப்போ நீங்கள் வந்து இது ஒரு சிலிண்டர் அப்படின்னு சொன்னால், இந்த சிலிண்டருக்குள்ளே ஒரு ப்ரெஷர், ஒரு பிஸ்டனை போட்டு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்க, இதை வந்து அழுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இதோட வால்யூம் குறைஞ்சிடும். நான் சொல்கிறது வந்து கேஸை சொல்கிறேன். லிக்யூடு வந்து ஜென்ரலாக இன்கம்ப்ரெசபிள் ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து அழுத்த முடியாது, இதோட கொள்ளளவு வால்யூம் வந்து குட் நாட் பி சேஞ்ச்டு. வேறஸ் கேஸாக இருந்தால் இது மாதிரி ஒரு செட்டப்பில் வந்து ஒரு பிஸ்டனை போட்டு அழுத்தும் போது ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வால்யூம் குறைஞ்சிடும். சப்போஸ் அந்த பிஸ்டனை மேலே எடுத்துடுறோம்னா கேஸ் இது வரைக்கும் வந்துடும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிடும், ப்ரெஷர் வந்து குறைஞ்சிரும். அதுதான் சொல்லியிருக்கேன், ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/V, அதாவது நத்திங் பட் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆனால் வால்யூம் குறையும், வால்யூம் இன்க்ரீஸ் ஆனால் ப்ரெஷர் குறையும். பட் பி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இந்த பிவிடி ரிலேஷன்ஷிப்பில் இந்த டெம்பரேச்சரை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டா பாயில்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். ஐசி என்ஜினில் சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக்கு, எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக், இப்படி தான் நீங்கள் சொல்லணும். நிறைய ஃபேக்கல்ட்டிஸ் வந்து கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கு, சக்ஷன் ஸ்ட்ரோக்கு, பவர் ஸ்ட்ரோக்கு அப்படி கிடையாது. சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட். சக்ஷன், கம்ப்ரெஷன், பவர் அண்ட் எக்ஸாஸ்ட். ஸோ இந்த ஆர்டரில் தான் நீங்கள் ஐசி என்ஜின் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது சக்ஷன் என்ன ஆகுது அப்படின்னா, வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது, ப்ரெஷர் குறையுது. ஸோ பிஸ்டன் மேலே இருந்து கீழே போகும்போது கேஸ் வந்து உள்ளே ஃபில் ஆகிட்டே வரும். ஸோ வால்யூம் இன்க்ரீசஸ், அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் டிக்ரீசஸ். அதுக்கப்புறம் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கில் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் ஆகிடும், வால்யூம் டிக்ரீசஸ், ப்ரெஷர் இன்க்ரீசஸ். ஸோ சக்ஷன் ஸ்ட்ரோக்கும் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக்கும் the best example of Boyle's law. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாயில்ஸ் லா. இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஐசி என்ஜினில் ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரோக் நடக்குது. நான் அதே போல் பிஸ்டன் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். இது ஒரு சைக்கிள் பம்ப் மாதிரி இருந்தாலும் கூட பிஸ்டன் சிலிண்டர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இது வந்து செக்ஷன் முடிஞ்சு போச்சு, செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த பிஸ்டனை வந்து மேலேருந்து கீழே தள்ளும் போது, கம்ப்ரெஷன் நடக்கும் போது பார்த்தீங்கன்னா வால்யூம் குறைஞ்சிரும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த டியூப் வழியாக சைக்கிளுக்கும் மோட்டார் சைக்கிளுக்கும் ஃபில் ஆகும். அதே போல் உங்களுக்கு தெரியும் நல்லா, இது வந்து லங்ஸ். இந்த லங்ஸில் வந்து சக்ஷன் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்ஹேல் பண்ணணும், மூச்சை வந்து உள்ளே இழுக்கணும், அப்படி உள்ளே இழுக்கணும். ஸோ அப்படி உள்ளே இழுத்தீங்கன்னா எல்லாரும் மூச்சை இழுங்க பார்ப்போம். நான் கேமராவில் ஒரு சிலர் பார்த்துட்டு இருக்கேன், மூச்சை இழுங்கப்பா. யாரும் மூச்சு இழுக்க மாட்டீங்களா? மூச்சை இழுங்க எல்லாரும். மூச்சு இழுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா உள்ள ப்ரெஷர் ஆயிடுது. வெளியே எப்போ விடணும்னா வெளியே இன்ஹேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுது. ஸோ when you inhale the air, atmospheric air inside your lungs அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் எக்ஸேல் பண்ணுறீங்க. ஸோ இன்ஹேலிங் அண்ட் எக்ஸேலிங் லைக் திஸ் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அரேஞ்ச்மெண்ட். அதே போல் இது வந்து சிரிஞ்சு, இந்த சிரிஞ்சில் வந்து மருந்தை உள்ளே இழுக்கணும். இது ரெண்டும் போட்டிருக்கிறேன் நான், பிஸ்டனையும் ஒரு லங்ஸையும் போட்டிருக்கிறேன். அட் த சேம் டைம் சிரிஞ்சு ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா இது ரெண்டும் வந்து கேஸ். These two deals with the gas, vapor, whereas syringe deals with the liquid. When you suck the syringe's piston, உள்ள ஆட்டோமேட்டிக்காக அந்த மெடிசினோட லிக்யூடு உள்ள சக்ஷன் ஆகும்.
ஸோ அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். பாயில்ஸ் லாவில் வந்து இது மூணுமே வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் லா. இந்த சார்லஸ் லா என்ன பண்ணுது உங்களுக்கு பிவிடி. இப்போ ஃபஸ்ட்டு பியும் வியும் முடிஞ்சு போச்சு பாயில்ஸ் லா. அடுத்து வந்து வால்யூமும் டெம்பரேச்சரும். எப்போல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னரில் கொஞ்சோண்டு கேஸ் வச்சு ஹீட் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து அந்த கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். ஸோ whenever temperature increases, volume increases. ஸோ ப்ரெஷர் வந்து கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் இன்க்ரீசஸ். ஸோ டெம்பரேச்சரும் வால்யூமும் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதுதான் வந்து சார்லஸ் லா. அந்த சார்லஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, என்ஜினில் வந்து சக்ஷன் கம்ப்ரெஷன் ரெண்டும் பாயில்ஸ் லா அப்படின்னா, பவர் ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா சார்லஸ் லா. பவர் ஸ்ட்ரோக் வந்து சார்லஸ் லா. ஏன்னா பவர் ஸ்ட்ரோக்கில் தான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஆல் ஆஃப் அ சடன் பிஸ்டன் கீழே போயிட்டு உங்களுக்கு வந்து ஃப்ளைவீலில் பவர் கிடைக்குது. ஸோ பவர் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது நத்திங் பட் சார்லஸ் லா. when temperature increases after the spark, immediately the volume increases so that you get the power in the flywheel. அதே போல தான் காற்று பிடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா temperature increases, வால்யூம் இன்க்ரீசஸ், டயர் வந்து பர்ஸ்ட் ஆகிடுது. டயர் வந்து பர்ஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் வெயில் காலத்தில், எப்போ மழை காலத்தில் பர்ஸ்ட் ஆகுதா, வெயில் காலத்தில் பர்ஸ்ட் ஆகுதா? வெயில் காலத்தில் தான் பர்ஸ்ட் ஆகும். சைக்கிள் டியூப் வெரி பர்டிகுலராக, ஏன்னா ரொம்ப லைட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்படி அது ஏன் அப்படி பர்ஸ்ட் ஆகுதுன்னு, டெம்பரேச்சர் எப்போல்லாம் ரைஸ் ஆகுதோ அப்போல்லாம் வால்யூம் ரைஸ் ஆகுது. அப்படி வால்யூம் ரைஸ் ஆகும்போது பர்ஸ்ட் ஆகிடுது. ஏன்னா டியூப் வந்து ஒரு பர்டிகுலர் வால்யூமுக்கு மேலே எக்ஸ்பேண்ட், பிளாஸ்டிக்சிட்டி, ரப்பர் அதுக்கு ஒத்துக்காது. அதே போல் டயர் கூட பலூன் வந்து இந்த மாதிரி ஒரு பலூனில் கேஸ் ஃபில் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு ஹீட் பண்ணிங்க அப்படின்னு டப்புன்னு வெடிக்கும். பிகாஸ் ரீசன் பீயிங் வெரி சிம்பிள், அண்ட் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், வால்யூம் டென் டு இன்க்ரீசஸ். ஸோ ஒரு லெவலுக்கு மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும்போது பலூன் வந்து டியர் ஆகிடுது. ஸோ தட் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் சார்லஸ் லா. கடைசியாக வந்து கேர் லுசக் லா. கேர் லுசக் லா அப்படிங்கிறது கடைசி ரெண்டு, பிவி முடிஞ்சிருச்சு, விடி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ரெஷர் இன்க்ரீசஸ், டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ். இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டை நம்ம சொல்லணும். எப்போவுமே வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, வாட் இஸ் த பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது 100 டிகிரி சென்டிகிரேட், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் கிடையாது, 100 டிகிரி சென்டிகிரேடுன்னு சொல்கிறோம். 100 டிகிரின்னு நம்ம மொட்டையாக சொல்லுவோம், ஆனால் அது 100 டிகிரி சென்டிகிரேட். அந்த 100 டிகிரி சென்டிகிரேடு எப்போ அப்படின்னா அண்டர் நார்மல் டெம்பரேச்சர் ப்ரெஷர், நார்மல் ப்ரெஷர். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 டிகிரி சென்டிகிரேட் எப்போ அப்படின்னு சொன்னால் நார்மல் ப்ரெஷர், அதாவது அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில். ஒரு பாத்திரத்தில் நீங்கள் ஓப்பனாக ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வந்து ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா எத்தனை டிகிரியில் வந்து அது பாயில் ஆகும் அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேட். ஆனால் இதை வந்து குயிக்காக பாயில் பண்ணணும், குயிக்காக வந்து நம்ம வந்து குக் பண்ணணும். வீட்டில் வந்து சமையல் அவசர அவசரமாக பண்ணணும், ஆஃபீஸ் போகிறோம். எல்லார் வீட்லேயும் இது இல்லாத வீடே கிடையாது. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இது கிடையாது, எந்த வீட்லேயுமே இது கிடையாது. ஆனால் இப்போ 40 வருஷமாக இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு தெரியும் குயிக்காக நம்ம வந்து குக் பண்ணணும், டைம் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த பொருளை நம்ம யூஸ் பண்ணுறோம். அந்த பொருள் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால் 100 டிகிரிக்கு மேலே 120, 130, 150 டிகிரி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி அரிசியோ பருப்பையோ வேக வைக்கும். ஸோ அப்படி 100 டிகிரிக்கு மேலே 120, 130, 150 உங்களால் வேக வைக்க முடியுமா அப்படின்னா நார்மல் ப்ரெஷரில் முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ்டு ஒரு கண்டெய்னர் வேணும். அந்த க்ளோஸ்டு கண்டெய்னர் தான் இது. ஸோ ப்ரெஷர் குக்கர், குக்குன்றது சமைக்கிற ஒரு பேர், குக்கருங்கிறது இது. நிறைய பேர் சமைக்கிறவரே குக்கர் அப்படிங்கிறாங்க. தட் இஸ் ராங். குக்கர் இஸ் திஸ். குக் அப்படின்னா சமையல் ஆஃப். இஸ் அ குக், இட் இஸ் அ குக்கர். ஸோ இந்த குக்கரில் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் நார்மலாக உங்களுடைய வாட்ரு எவாப்பரேட் ஆகிறது 100 டிகிரியில் பாயில் ஆகிட்டு எவாப்பரேட் ஆகும். வேறஸ் இந்த குக்கரில் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம்.
ஸோ அதோட அந்த ஃப்ளூயிடோட அந்த உள்ளே இருக்கிற தண்ணியோட டெம்பரேச்சரை உள்ள அரிசியும் இருக்கும், பருப்பு அரிசி இருக்கும், அதோட டெம்பரேச்சரை 120 130 140ன்னு இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த அரிசி பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பாயில் ஆகும். So this is the concept Gay-Lussac law. When pressure is increases, temperature increases. Otherwise உங்களால டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. எங்க அப்படின்னு சொன்னா இது என்ன, பால் பொங்குது. பால் ஏன் பொங்குது அது ரெண்டாவது விஷயம். நான் பால் ஏன் பொங்குதுன்னு கேட்கல. பட் பால் பொங்கும் போது நம்ம என்ன பண்றோம்? பால் பொங்கும் போது நம்ம ஓடி போயிட்டு ஸ்டவ்வை வந்து சிம்மில் வைப்போம். உடனே சிம் 1 சிம் 2 கேட்காதீங்க. இந்த காலத்து 2000 கிட்ஸு சிம் 1 சிம் 2 கேட்கக்கூடாது. இது வந்து சிம்மில் வைக்கிறது அப்படின்னா குறைச்சி வைக்கிறோம். பால் பொங்கும் போது சிம்மில் வைக்கிறோம். அந்த சிம்முங்கிறது ஃப்ளேமை வந்து குறைச்சி வைக்கிறோம். ஏன் அப்படி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லிக்யூடு, இந்த மில்க் இல்லை வாட்டர், இந்த லிக்யூடு வந்து 30 டிகிரியில் நம்ம அந்த அடுப்பில் வைப்போம், ஸ்டவ் மேலே வைப்போம். ஸோ நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஃபுல்லாக வைக்கும் போது என்ன 30 31 32 35 50ன்னு இப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிற அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகும்போது நம்ம சப்ளை பண்ணுற அந்த ஹீட்டுக்கு பேர் வந்து ஸ்பெசிஃபிக் ஹீட். சப்போஸ் இது பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு, இந்த பால் வந்து பொங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் சிம்மில் வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. 100 டிகிரியில் கொதிக்க ஆரம்பிச்சப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகாது. பதிலாக ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதாவது பால் வந்து வேப்பராக போயிடும், பால் வந்து ஆவியாக மாறி காணாமல் போயிடும். நீங்கள் வந்து ரொம்ப நேரம் இந்த மாதிரி பொங்கின பிறகு சிம்மில் வச்சு கொதிக்க விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் பாத்திரம் தான் இருக்கும். என்ன ஆச்சு அப்படின்னா இந்த லிக்யூடெல்லாம் வேப்பர் ஆயிடுச்சு. இந்த லிக்யூட்லாம் வேப்பர் ஆயிடுச்சு. இதுக்கு பேர் வந்து ஃபேஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லிக்யூட்லேருந்து வேப்பர், வேப்பர்லேருந்து எப்போ எங்கே லிக்யூட் ஆகுது யாருக்கு தெரியும்? வேப்பர்லேருந்து லிக்யூட் ஆகுறது நான் முன்னாடியே சொன்னேன். மழை, வெப்பச்சலனத்தினால மழை வருது. இந்த வெயில் காலத்தில் வந்து வெப்பச்சலனம், கன்வெக்டிவ் ஹீட்ரன்ஸ்னால நமக்கு மழை வருது அப்படின்னா வேப்பர் ஆகுது. ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வந்து வேப்பர் ஆகுது. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, ஃபேக்கல்ட்டிஸ் யாருன்னா இருந்தால் கூட அதை நோட் பண்ணி வச்சுங்க. இந்த வேப்பர் ஆகணும் அப்படின்னா 100 டிகிரி சென்டிகிரேடு வேணும். ஆனால் வெயில் காலத்தில் நமக்கு 100 டிகிரி சென்டிகிரேட் வராது, 100 டிகிரி ஃபாரன்ஹீட் ஹீட்டு தான் வரும். 40 டிகிரி 42 டிகிரி சென்டிகிரேட் தான் வரும். ஆனால் அந்த 42 டிகிரியில் எப்படி வாட்டர் வேப்பர் ஆகுது? இது ஒரு $1 மில்லியன் கொஷின். இது எனக்கு ஃபீட்பேக்கில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு சேட் பண்ணுங்கள். இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன், 40 டிகிரி சென்டிகிரேடில் வாட்டர் வேப்பர் ஆகாது. அப்புறம் எப்படி ஆகுது? அப்புறம் எப்படி வெப்பச்சலனத்தில் மழை வருதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு பேர் தான் வந்து பார்ஷியல் ப்ரெஷர். பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேக்கம். துணி காய போட்டிருக்கோம். இப்போ துணியை வந்து நம்ம வெயில் காலத்தில் வெயிலில் உணர்த்துறோம், 40 டிகிரி சென்டிகிரேட் தான் இருக்கு, ஆனால் ஈரமாக இருக்கிறது நல்லா உணர்ந்துருது. அப்படி எப்படி ஆகுது அப்படின்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேக்கம். ஏரில், அட்மாஸ்பரிக் ஏரில் வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்படி லோ ப்ரெஷரில் வந்து இந்த வாட்டர்லாம் வேப்பர் ஆகிட்டு போயிட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணிடும். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேக்கமில் தான் துணி காயுது தவிர டெம்பரேச்சர் 100 டிகிரி சென்டிகிரேட் பாயிலிங் பாயிண்ட் வந்த பிறகு அந்த வாட்டர் வேப்பர் ஆகிறது இல்லை. அதே போல் தான் ஏரியில், குளங்களில், ஆறுகளில், கடலில் இருக்கிற நீர் வந்து வெயில் காலத்தில் வேப்பர் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேக்கம். ஆனால் வெயில் காலத்தில் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னா அட்மாஸ்பரிக் ஏரில் வந்து ஹீட் ஆகிறதுனால, அட்மாஸ்பரிக் ஏர் ஹீட் ஆகிறதுனால லைட் ஆகிட்டு வால்யூம் வந்து அதிகமாகிடும், ப்ரெஷர் குறையும். அப்போ லோ ப்ரெஷர் குறையும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. வெயில் காலத்தில் ஏன் சார் மழை வருது நீங்கள் கேட்கலாம். வெயில் காலத்தில் அப்படி வேப்பர் ஆகலாம், எப்படி மழை வருது? வெயில் காலத்தில் ஆக்சுவலாக வந்து வாட்டரை வந்து இது எவாப்ரேட் பண்ணுறது இல்லை, இன்ஸ்டெட் ஏரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ், ப்ரெஷர் டிக்ரீசஸ்.
ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். வால்யூம் இன்க்ரீஸ்னால் ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்படி ப்ரெஷர் வந்து எதுக்கும் கீழே போகும்னா நார்மல் ப்ரெஷரை விட கீழே போயிடும். அப்படி நார்மல் ப்ரெஷரை கீழே போகும்போது அங்கே வேக்கம் உருவாகுது. நல்லா ஞாபகம் வச்சுங்க, வேக்கம், வெற்றிடம் உருவாகுது. அந்த வெற்றிடத்தை இந்த வாட்டர் வேப்பர் போயிட்டு ஃபில் பண்ணிடுது. ஸோ அதுதான் காரணம். ஸோ பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் வேக்கம்ல தான் வெப்பச்சலனத்தினால மழை வருது. ஸோ அப்படி மழை வரும்போது அந்த லேட்டன் ஹீட், இப்போ நான் சப்ஜெக்ட் மாறிட்டேன். லேட்டன் ஹீட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பால் பொங்கும் போது லிக்யூடு கேஸ் ஆச்சுன்னா அது வந்து லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் ஆர் எவாப்ரேஷன். அதே வெயில் காலத்தில் வந்து எவாப்ரேட் ஆகிட்டு மேலே போயிட்டு மேகம் குளிர்ந்து மழை பெய்யுது அப்படின்னு சொல்கிறோம். கண்டென்ஸ் ஆகிட்டு மழையாக கீழே வருது. அதுக்கு பேர் வந்து லேட்டன்ட் ஹீட் ஆஃப் கண்டென்சேஷன். அது வந்து ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம், இங்கே வந்து ஹீட்டை சப்ளை பண்ணுறோம். ரெஃப்ரிஜிரேட்டர்லேயும் அதே தான் நடக்குது. என்ன நடக்குதுன்னா ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம், ஹீட்டை ரிமூவ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், இது வந்து ஐஸை வந்து ஹீட்டிங் த ஐஸ், நாட் கூலிங் த கோக். இப்போ ஜென்ரலாக வந்து ரெஃப்ரிஜிரேட்டர்லேயோ இல்லை மாதிரி ஒரு ஐஸ் பாக்ஸ்லையோ நம்ம வந்து ஒரு கூல்ட்ரிங்க் பாட்டில், கோக் பாட்டில் வச்சுட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா கூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்ம கூல் பண்ணுறது கிடையாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஐஸ் கியூபெல்லாம் ஹீட் பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து 5 மணி நேரம் கழித்து இந்த ஐஸ் எல்லாம் லிக்யூட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஐஸை வந்து நீங்கள் ஹீட் பண்ணால் தான் லிக்யூட் ஆகும். ஸோ இங்கே இருக்கிற கோக் பாட்டிலில் இருக்கிற ஹீட் வந்து ஐஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால் ஐஸ் வந்து ஹீட் ஆகிட்டு மெல்ட் ஆகிடுது. வேற ஐஸ் வந்து இந்த கோக் பாட்டிலில் கூல் பண்ணுறது கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. எம்ஆர்ஏசி ஆல் தி ட்ரேட்ஸ் நான் போட்டிருக்க காரணம் அதுதான். இந்த ஐஸ் வந்து கோக் பாட்டிலில் வந்து கூல் பண்ணுறது கிடையாது. ஹீட் டஸ் நாட் ஃப்ளோ ஃப்ரம் கோல்டு பாடி டு ஹாட் பாடி. இன்ஸ்டெட் ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. காஃபி 100 டிகிரியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறீங்க டேபிள் மேலே, கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அது 70 டிகிரிக்காக வந்துடும். வர்றதில்லை. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 100 டிகிரியில் காஃபி வைக்கிறீங்க, அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 30 டிகிரி. அப்படி ஹீட் பண்ணுறதா இருந்தால் இது 100, 101, 105, 130 வரைக்கும் போகும். அப்படி போகாது. ஏன்னா ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட்டர் பாடி டு கோல்டர் பாடி. ஸோ திஸ் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நேச்சுரல் ஃபினோமினா. இயற்கையோட நியதி என்ன அப்படின்னு சொன்னால் ஹீட் வந்து அதிகமாக டெம்பரேச்சர் இருக்கிறதுலேருந்து குறைவான டெம்பரேச்சருக்கு போகும். அதனால் நம்மளால் முடியாது. அப்படி முடியணும், கோல்டு பாடியிலேருந்து ஹாட் பாடிக்கு போகணுன்னா ஒரு பம்ப் வைக்கணும். அந்த பம்புக்கு பேர் தான் ரெஃப்ரிஜிரேட்டர், அந்த பம்புக்கு பேர் தான் ஏர் கண்டிஷனர்.